Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 12 ஆட்டம்ஸ்ல இருந்து the line spectra of the hydrogen atom டாபிக்க பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாம இந்த கான்செப்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியத்தை உண்மையாவே ஃபீல் பண்ண போறீங்க. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ராத்திரி நேரத்துல ஒரு சிட்டில நடக்கிறீங்க. எல்லா கடைகளுக்கும் வெளியில நியான் சைன்ஸ் ஜொலிக்குது. சில பிரைட் ரெட்டா, சில ப்ளூவா இருக்கும். எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அந்த கிளாஸ் டியூப்குள்ள என்ன இருக்கு? எப்படி ஒரு கேஸ லைட்டா மாத்த முடியுது? அது ஒரு ஸ்பெசிபிக் கலர்ல மட்டும். ஆமா, யோசிச்சிருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா, அந்த டியூப்குள்ள அந்த கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, இல்லனா உள்ள ரொம்ப குட்டியா எல்இடி பல்ப்ஸ் வச்சிருப்பாங்கன்னு. அது இல்லையா? அதுதான் இல்ல. அதுக்குள்ள இருக்கிறது வெறும் கேஸ். இன்னும் ஒரு படி மேல போவோம். தீபாவளிக்கு வெடிக்கிற ராக்கெட் பட்டாசு சில மேல போய் கிரீன் கலர்ல வெடிக்கும், சில ரெட் கலர்ல சிதறும். அந்த கலருக்கும் பட்டாசோட சூட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னது? டெம்பரேச்சருக்கும் கலருக்கும் சம்பந்தம் இல்லையா? இது என்னமோ புதுசா இருக்கே. அப்ப எதை வச்சு அந்த கலர் வருது? நாம ஒரு இரும்பு ராடை சூடு பண்ணா அது ரெட்டா அப்புறம் ஒயிட்டா மாறுதே. அங்கதான் டெம்பரேச்சர் தான் காரணம். எக்ஸலன்ட் கொஸ்டின். அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு சாலிடை ஹீட் பண்ணும்போது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ஒரு கேஸை ஹீட் பண்ணும்போது அது ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அதுக்குள்ள என்ன கெமிக்கல் எலிமெண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் கலர் வரும். சோடியம் இருந்தா மஞ்சள் வரும், காப்பர் இருந்தா ஒரு ப்ளூயிஷ் கிரீன் வரும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு சிக்னேச்சர் கலர் இருக்கு. சிக்னேச்சர் கலரா? ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியா? எக்ஸாக்ட்லி. நீங்களே அந்த வார்த்தைய சொல்லிட்டீங்க. அதுதான் இந்த டாபிக்கோட கோர் ஐடியா. ஒரு ஆட்டமை ஹீட் பண்ணும்போது அது எல்லா கலரையும் ஒரு ரெயின்போ மாதிரி கொடுக்காது. அதுக்கு பதிலா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி சில குறிப்பிட்ட கலர் லைன்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். இதுக்கு பேரு தான் லைன் ஸ்பெக்ட்ரம். இதுதான் ஒரு ஆட்டமோட உண்மையான ஐடென்டிட்டி கார்டு. வெயிட் எ மினிட். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஆனா நீங்க சொல்றது ஒரு ஆட்டம்குள்ள நடக்கிற ஒரு டைனாமிக் ப்ராசஸ். எப்படி இவ்வளோ டைனாமிக்கா இருக்கிற ஒரு விஷயம் யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கும் ஒரே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டர்னை கொடுக்க முடியும்? பிரில்லியன்ட். இது புரிஞ்சுக்க நாம ஆட்டமை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு பியானோவை எடுத்துக்கோங்க. அதுல குறிப்பிட்ட கீஸ் இருக்கும். அந்த கீஸை பிரஸ் பண்ணா மட்டும்தான் சவுண்ட் வரும். 2 கீஸ்க்கு நடுவுல விரல வச்சா எந்த சவுண்டும் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு பியானோ மாதிரி. அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் சில குறிப்பிட்ட நோட்ஸ், அதாவது சில குறிப்பிட்ட கலர்ஸை மட்டும்தான் வாசிக்க முடியும். ஓ, அப்போ ஒரு ஆட்டம்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் அதுக்கு இஷ்டமுள்ள இடத்துல சும்மா சுத்திட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னு சில ஸ்பெசிபிக் பார்க்கிங் ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்கா? பர்ஃபெக்டா சொன்னீங்க. அந்த பார்க்கிங் ஸ்பாட்ஸ் தான் எனர்ஜி லெவல்ஸ். இதை இன்னும் நல்ல விஷுவலைஸ் பண்ணா ஒரு மாடி படிக்கட்டு, ஸ்டேர்கேஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் அந்த படிக்கட்டோட படிகள்ல தான் நிக்க முடியும். படிகளுக்கு நடுவுல காத்துல நிக்க முடியாது. ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு எனர்ஜி வேல்யூ இருக்கு. முதல் படிக்கு ஒரு எனர்ஜி, 2வது படிக்கு அதை விட அதிகம் எனர்ஜி, இப்படி. சரி, படிக்காட்டு மாதிரி இருக்கு. எலக்ட்ரான்ஸ் படிகள்ல நிக்குது, ஆனா லைட் எப்படி வருது? இப்போதான் செம இன்ட்ரெஸ்டிங். எலக்ட்ரான் எப்பவுமே லோ எனர்ஜி ஸ்டேட்ல இருக்க தான் ட்ரை பண்ணும். அது ஏதாவது ஒரு காரணத்தால ஹீட் மாதிரி எனர்ஜி கிடைச்சு மேல இருக்கிற படிக்க போயிடுச்சுன்னா அங்க அது பெர்மனண்டா இருக்காது. உடனே கீழே இருக்கிற படிக்கு குதிக்கும். அப்படி மேல இருந்து கீழே குதிக்கும் போது அந்த 2 படிகளுக்கும் நடுவுல இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ ஒரு லைட் பார்ட்டிகிளா, அதாவது ஒரு ஃபோட்டானா வெளியிடும். காட் இட். அப்போ அந்த லைட்டோட கலர் அந்த ஜம்ப் எவ்வளோ பெருசுங்கிறத பொறுத்து இருக்குமா? 3வது படியிலிருந்து முதல் படிக்கு குதிக்கிறதுக்கும் 2வது படியிலிருந்து முதல் படிக்கு குதிக்கிறதுக்கும் கலர் மாறுமா? அதிக எனர்ஜியோட ஃபோட்டான் வெளியாகும், அதாவது ப்ளூ இல்ல வயலட் லைட். சின்ன ஜம்ப்னா கம்மி எனர்ஜியோட ஃபோட்டான், அதாவது ரெட் லைட். இந்த ஐடியா தான் போர்ஸ் மாடலோட ஆணிவேர். இது எவ்வளோ பெரிய விஷயம்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டம் ஒரு பிளாக் பாக்ஸ். ஆனா போர் ஒரு ஆட்டம் வெளியிடுற லைட்டை வச்சு அதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சரை மேப் பண்ண முடியும்னு காட்டிட்டார். அது யூனிவர்ஸ் எழுதின ஒரு சீக்ரெட் கோட கிராக் பண்ற மாதிரி. சரி, அப்போ இந்த லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ்னு எல்லாம் சொல்றாங்களே, அது என்ன? அதுவும் இந்த படிக்கட்டு சம்பந்தப்பட்டதா? ஏன் அதை தனித்தனி சீரீஸா பிரிக்கணும்? எல்லாமே ஜம்ப்ஸ் தானே. நல்ல கேள்வி.
அது வெறும் கிளாசிஃபிகேஷன் தான், ஆனா ரொம்ப முக்கியமான கிளாசிஃபிகேஷன். சரி, இத NCERT புக்ல எப்படி ஃபார்மலா சொல்றாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் ஏன் முக்கியம்னு நான் சொல்றேன். செக்ஷன் 12.5ல அந்த பாஸ்டுலேட்டை படிங்க. சரி, according to the third postulate of Bohr's model, when an atom makes a transition from the higher energy state with quantum number Ni to the lower energy state with quantum number Nf, Ni greater than Nf, the difference of energy is carried away by a photon of frequency nu, Nif, such that h nu Nif is equal to E Ni E Nf. இதுல குவாண்டம் நம்பர் டிரான்சிஷன் மாதிரியான வார்த்தைகள் வருது. சிம்பிள். குவாண்டம் நம்பருங்கிறது நம்ம படிக்கட்டோட படி நம்பர், ஸ்டெப் நம்பர். அதை n-னு சொல்வோம். கிரவுண்ட் ஃப்ளோரா n is equal to 1, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா n is equal to 2. இப்படி டிரான்சிஷன்னா எலக்ட்ரான் ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு குதிக்கிறது, அவ்வளவுதான். இப்போ அந்த சீரீஸ்க்கு வருவோம். ஒரு எலக்ட்ரான் எந்த மேல இருக்கிற படியிலிருந்து குதிச்சாலும் சரி, அது கடைசியா எந்த படியில வந்து விழுதுங்கிறத பொறுத்து தான் அந்த சீரீஸோட பேரு. லேண்டிங் ஸ்பாட்டை வச்சா, ஆமா, எல்லா எலக்ட்ரான்ஸும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, அதாவது முதல் படிக்கு வந்து விழுந்தா அங்க உருவாகிற எல்லா லைட்டும் லைமன் சீரீஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே பெரிய ஜம்ப்ஸ். அதனால இதுல வர்ற லைட்டுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகம். அது அல்ட்ரா வயலட் லைட், நமக்கு தெரியாது. ஓகே, NF1னா லைமன், அது UV. அடுத்தது எல்லா எலக்ட்ரான்ஸும் ரெண்டாவது படிக்கு வந்து விழுந்தா அது பால்மர் சீரீஸ். அதாவது n is equal to 3, 4, 5ல இருந்து ரெண்டாவது படிக்கு குதிச்சா. இந்த ஜம்ப்ஸ் கொஞ்சம் சின்னது. இதுல வர்ற லைட்டுக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மி. கரெக்டா நம்ம விசிபிள் லைட் ரேஞ்சில் வரும். நம்ம கண்ணுக்கு தெரியும். ஹைட்ரஜனோட அந்த ஃபேமஸ் ரெட் லைனு H ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அது இந்த சீரீஸ்ல தான் வரும். அப்போ மூணாவது படிக்கு வந்து விழுந்தா நீங்களே சொல்லுங்க, எனர்ஜி இன்னும் கம்மியாகும் இல்லையா? மூன்றாவது படிக்கு n is equal to 3 வந்து விழுந்தா அது பேஷன் சீரீஸ். இதுக்கும் எனர்ஜி இன்னும் கம்மி. அதனால இது இன்ஃப்ராரெட் லைட். இதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சூப்பரா புரியுது. ஃபைனல் லேண்டிங் ஸ்டெப் 1 லைமன் UV, 2 பால்மர் விசிபிள், 3 பாஷன் இன்ஃப்ராரெட். அப்போ இந்த ஜம்ப்ஸோட எக்ஸாக்ட் கலரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் ரைட்பர்க்னு ஒரு ஃபிசிசிஸ்ட் ஒரு மேஜிக் கீ கொடுத்தாரு. அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு GPS மாதிரி. எலக்ட்ரான் எங்க எங்க குதிக்குதுன்னு சொன்னா போதும், என்ன கலர் லைட் வரும்னு அது சொல்லிடும். அந்த ஃபார்முலா தான் 1 lambda is equal to RH 1 NF square minus 1 NI square. ஓகே, இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல 656 நானோமீட்டர் வேவ் லென்த்ல ஒரு ரெட் லைன் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். இது எந்த டிரான்சிஷனால வந்திருக்கும்னு இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா. முதல்ல இது ரெட் லைன். ரெட் கலருங்கிறது விசிபிள் லைட். விசிபிள் லைட்னாலே அது எந்த சீரீஸா இருக்கணும்? பால்மர் சீரீஸ். அப்போ ஃபைனல் ஸ்டெப் NF is equal to 2. கரெக்ட். இப்போ ஃபார்முலால n equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி லாம்டாவோட வேல்யூ 656 நானோமீட்டரையும் போட்டு கால்குலேட் பண்ணா இனிஷியல் ஸ்டெப் Ni equal to 3ன்னு வரும். அப்போ இது n equal to 3ல இருந்து n equal to 2க்கு எலக்ட்ரான் குதிச்சதால வந்த லைன். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் அது எந்த ஜம்பால வந்துச்சுன்னு நம்மளால பின் பாயிண்ட் பண்ண முடியும். இதுதான் உண்மையிலே மைண்ட் ப்ளோயிங். அப்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஸ்டார்ல இருந்து வர லைட் அனலைஸ் பண்ணா அதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மால சொல்ல முடியும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க விஷயத்தோட ஆழத்துக்கு போயிட்டீங்க. இதுதான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸோட அடிப்படை. நாம இங்கிருந்து பல கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டார் ஹைட்ரோஜனால் ஆனதா இல்ல ஹீலியமால ஆனதான்னு சொல்றதுக்கு காரணம் இந்த லைன் ஸ்பெக்ட்ரா தான். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதோட ஃபிங்கர் பிரிண்ட்டை லைட் மூலமா நமக்கு அனுப்புது. சரி, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான டவுட் வருது. நீங்க கேஸுக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் வரும்னு சொன்னீங்க. ஆனா நான் முன்னாடி கேட்ட மாதிரி ஒரு இரும்பு ராட சூடு பண்ணா அதிலிருந்து எல்லா கலரும் வருதே, ஒரு ரெயின்போ மாதிரி. அங்கேயும் 2 ஆட்டம்ஸ் தான் இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்ல நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. காரணம் இதுதான். சாலிட்ஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமா ஒன்னோட ஒன்னு இடிச்சிட்டு இருக்கும். ஒரு படிக்கட்டு பக்கத்துல இன்னொரு படிக்கட்டு, அதுக்கு பக்கத்துல இன்னொன்னுன்னு லட்சக்கணக்கான படிக்கட்டுகள் இருந்தா எப்படி இருக்கும்? படிகளெல்லாம் சேர்ந்து ஒரு சரிவான பாதை, ஒரு ரேம்ப் மாதிரி ஆயிடும். ஓ, அப்போ எலக்ட்ரான்ஸ் எங்க வேணா நிக்கலாம். அதனால எல்லா எனர்ஜி டிஃபரன்ஸும் பாசிபிள். அதனால எல்லா கலரும் வருதா? ஓகே,
சாலிட்ஸ்ல எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டினியூஸ் பேண்ட் மாதிரி ஆகிடும். அதனால அதுல கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வரும். ஆனா நாம பார்க்குற லோ பிரஷர் கேஸ்ல ஆட்டம்ஸ் தனித்தனியா ஐசோலேட்டடா இருக்கும். அதனால அதோட படிக்கட்டு ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியுது. அதனால லைன் ஸ்பெக்ட்ரம் வரும். ஓகே, சாலிட்ஸ்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், ராரிஃபைடு கேஸஸ்னா லைன் ஸ்பெக்ட்ரம். இது கிளியர். இன்னொரு டவுட், இந்த லைமன், பால்மர், பேஷன் சீரீஸ்ல இவ்ளோ லைன்ஸ் இருக்கும்ல, இதுக்கெல்லாம் காரணம் வேற வேற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸா? ஒரு ஆட்டம் ஒரு லைனை கொடுக்குது, இன்னொரு ஆட்டம் இன்னொரு லைனை கொடுக்குதா? இதுவும் ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். நிறைய லைன்ஸ் பார்த்ததும் ஒருவேளை நிறைய ஆட்டம்ஸ் இருக்குமோ இல்ல வேற ஏதாவது இம்பியூரிட்டிஸ் கலந்திருக்குமோன்னு நினைக்கிறது இயல்பு. ஆனா உண்மை என்னன்னா அந்த எல்லா லைன்ஸும் ஒரே ஒரு பியூர் ஹைட்ரஜன் ஆட்டம்குள்ள நடக்கிற டிரான்சிஷன்ஸால தான் உருவாகுது. ஒரே ஒரு ஆட்டமாலயா? எப்படி? ஆமா, ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான் பல ஜம்ப்ஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ அது n=4க்கு போயிட்டு அங்கிருந்து நேர n=1க்கு குதிக்கலாம். இல்லனா முதல்ல n=2க்கு குதிச்சு ஒரு லைட்டை கொடுத்துட்டு அப்புறம் n=2ல இருந்து n=1க்கு குதிச்சு இன்னொரு லைட்டை கொடுக்கலாம். ஒரே ஆட்டம், ஆனா அதுக்குள்ள பல டிரான்சிஷன் பாத்வேஸ் இருக்கு. அதனால தான் பல கலர் லைன்ஸ் வருது. வாவ்! அப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்குள்ளேயே ஒரு பெரிய யூனிவர்ஸ் இருக்கு. காட் இட். இது மறக்காம இருக்க ஏதாவது சுலபமான வழி இருக்கா? இருக்கு. சில மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். முதல்ல இந்த சீரீஸோட ஆர்டருக்கு லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்டுன்னு ஞாபகம் வச்சுக்க லவ்ஸி பேச்சுலர்ஸ் பிளே பேட் போக்கர்னு ஒரு ஃபன்னி சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லனா சிம்பிளா பால்மர் இஸ் விசிபிள், லைமன் இஸ் யூவின்னு ஞாபகம் வச்சுக்கோறேன். பால்மர் சீரீஸ் மட்டும்தான் விசிபிள், அதுக்கு மேல எனர்ஜி அதிகம்னா யூவி, கீழே எனர்ஜி கம்மினா இன்ஃப்ராரெட். லவ்ஸி பேச்சுலர்ஸ் பிளே பேட் போக்கர். இது நல்லா இருக்கு. ரெண்டாவது, இந்த பஞ்ச் டயலாக மறக்காதீங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதோட சொந்த நிறத்தில் பாடுகிறது. லைன் ஸ்பெக்ட்ரா ஒரு ஆட்டமோட ஃபிங்கர் பிரிண்ட். கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். இத நீங்க செஞ்சு பார்த்தா மறக்கவே மறக்காது. உங்க இடது கைய படிக்கட்டு மாதிரி வச்சுக்கோங்க. உங்க விரல்கள் தான் எனர்ஜி லெவல்ஸ். கட்ட விரல் n=1, ஆள்காட்டி விரல் n=2. இப்படி. இப்போ இன்னொரு கை விரலால ஒரு மேல இருக்கிற விரல்ல இருந்து கீழே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விரலுக்கு ஜம்ப் பண்ற மாதிரி செஞ்சு காட்டுங்க. பால்மர் சீரீஸ்க்கு n=3, 4, 5ல இருந்து n=2க்கு, அதாவது நடுவிரல் மோதிர விரல்ல இருந்து ஆள்காட்டி விரலுக்கு ஜம்ப் பண்ற மாதிரி. அந்த ஜம்போட நீளம் தான் எனர்ஜி. அதுதான் அந்த போட்டோனோட கலர். இந்த ஜெஸ்டர் ஐடியா சூப்பர். செஞ்சு பார்த்தா மனசுல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினத ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல சமரைஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்க்கு முன்னாடி இத மட்டும் கேட்டா போதும். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ஐசோலேட்டட் ஆட்டமை சூடுபடுத்தும் போது அது ரெயின்போ மாதிரி கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா கொடுக்காது. அதுக்கு பதிலா அதோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி குறிப்பிட்ட வேவ் லென்த்ல லைன் ஸ்பெக்ட்ரமா கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 2, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதோட எனர்ஜி லெவல் ஸ்ட்ரக்சர், அதாவது படிக்கட்டு அமைப்பு யூனிக்கா இருக்கிறதால அதோட லைன் ஸ்பெக்ட்ரமும் யூனிக்கா இருக்கும். இதுதான் ஸ்டார்ஸ்ல என்ன எலிமெண்ட் இருக்கும்னு கண்டுபிடிக்க உதவுது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, இந்த லைன்ஸ் எல்லாம் சீரீஸா பிரிக்கப்பட்டிருக்கு. எலக்ட்ரான் எந்த ஃபைனல் லெவலுக்கு NF வந்து விழுதுங்கிறத பொறுத்து அந்த சீரீஸோட பேர் மாறும். NF=1 ன்னா லைமன் சீரீஸ் UV, NF=2 ன்னா பால்மர் சீரீஸ் விசிபிள், NF=3 ன்னா பேஷன் சீரீஸ் இன்ஃப்ராரெட். பெர்ஃபெக்ட் சம்மரி. இந்த 3 பாயிண்ட்ஸ்ல மொத்த டாபிக்கும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. 12 CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROF SAM, ரைட்? எஸ், PROFSAM.com. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் தாட். போர்ட்ஸ் மாடல் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு. ஆனா 2 எலக்ட்ரான் இருக்கிற ஹீலியம்க்கு வரும்போது அது தடுமாறிடுச்சு. ஏன்? ஏன்னா போர்ட்ஸ் மாடல் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவுல இருக்கிற அட்ராக்ஷனை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்குச்சு. 2 எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை அது கணக்குல எடுத்துக்கல. இந்த சின்ன லிமிடேஷன் தான் ஆட்டமா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்கிற ஒரு பெரிய புதிய தியோரி உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அறிவியலோட அழகே இதுதான். ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சா அது 10 புதிய கேள்விகளை உருவாக்கும். இத பத்தி யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.